இப்போ இருக்கிற சினாரியோவில் 90% பீப்புள் ஓவர் வெயிட்டாலையும் ஓவர் ஃபேட்டாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தன்னோட வெயிட்டை வந்து எப்படியாவது குறைக்கணும், நான் ஐடியல் வெயிட் வரணும்னு சொல்லிட்டு நிறைய விதமான மெத்தட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வெயிட் குறையும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்கிற 3 மிகப்பெரிய தவறுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், நம்ம வெயிட் அதிகமானது எதனால அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியலாம், ஒரு சிலருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செய்யற தவறுகளை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் தவறு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரேக் பண்றது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நிறைய சாப்பிட்றதால தான் வெயிட் அதிகமாகுது, அதனால வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பிரேக் பண்ணிக்கிறேன், ஆஃப்டர்நூன் நைட் மட்டும் நான் உணவு எடுத்துக்கிறேன், அப்போ நான் வந்து கம்மியாக சாப்பிடுவேன், என்னோட வெயிட் வந்து குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் குறையாது, உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஃபேட் அதிகமாகிறதுக்கும் உங்கள் உடம்பு ரொம்ப வீக் ஆகிறதுக்கும் தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தவறு, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணி குடித்தா போதும், இல்லை சுடுதண்ணியில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதும் வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வேணும்னா உங்களுக்கு 1 கிலோ 1.5 கிலோ வேணும்னா இந்த மாதிரி வந்து குறையலாமே தவிர, நீங்கள் ஒரு 20 கிலோ குறைக்கணும், 30 கிலோ வெயிட் குறைக்கணும், அதுக்கு இந்த மெத்தட் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலோ அல்லது எலுமிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலோ உங்களோட டைஜஷன் வந்து சீராக இருக்குமே தவிர உங்களுக்கு வெயிட்லாம் லாஸ் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விதமான ஹோம் ரெமடிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோடு தான் பண்ணணுமே தவிர உங்களோட ஓன் டிசிஷனில் எதுவும் செய்யாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மூணாவது மிகப்பெரிய தவறு, வெயிட் குறைக்கிறதுக்காக வாக்கிங் போகிறது. வாக்கிங் போய் வெயிட் குறைக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு பாதி பேர் வந்து லீனாக தான் இருக்கணும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வாக்கிங் போகிறோம் அப்படின்னா அது மூலயமா ஒரு 100 கேலரியோ 150 கேலரியாக தான் பர்ன் ஆகும். நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்றீங்க, ஒரு டீ குடிக்கிறீங்க, பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட கேலரி வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 200லேருந்து 300 வரைக்கும் அதிகமாகும். ஸோ அப்போ நீங்கள் வாக்கிங் போய்ட்டும் அது உங்களுக்கு எந்த விதமான பயனையும் கொடுக்காது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு தவறு வந்து நீங்கள் செய்யாதீங்க. நம்ம எதுக்காக வந்து வாக்கிங் போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால் காலையில் வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வாக்கிங் போகிறோமே தவிர வாக்கிங் போனால் வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வேணும்னா இது வந்து சாத்தியமாக இருக்கலாமே தவிர எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து சாத்தியமாகாது. ஏன் அப்படின்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ எக்ஸஸாக இருக்கும்போது இந்த மாதிரி வாக்கிங் போகலாம். நீங்கள் 20 கிலோ 30 கிலோ எக்ஸஸ் வெயிட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாக்கிங் போய் குறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் இப்போ எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி பேஸில் எடுத்துக்கிற உணவில் வந்து கேலரி கம்மியாகவும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா நார்மலாக இருக்கிறவங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து பர்ன் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 50 விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸை வந்து டெய்லி பேஸில் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது தான் நீங்கள் ஹெல்த்தியான வேலை வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். இது நார்மலாக வீட்டு சாப்பாட்டில் எடுத்துக்கணும்னா ஒரு 4 வகையான பழம், 4 வகையான கீரை, 5 வகையான காய்கறி இது மூலியமாக தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆனால் நம்மளால் இந்த மாதிரி வந்து ரெகுலர் பேஸில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸும் இருக்குது. இதில் கேலரி கம்மியாகவும் இருக்குது. இது முழுக்க நேச்சர் வேவில் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஐடியல் வெயிட் வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.